Hello friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல செமையா டிஃபரண்டா வச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி பண்றதுக்கு ஒரு pan எடுத்துப்போம். அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்பூன் அல்ல 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு சீரகமும் பத்தை இலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆனோன்னு நல்லா 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிளறி விட்டுட்டு 3 வாட்டி ஒரு பச்சை மிளகாவை ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ரெண்டும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 சின்ன தக்காளியை பெரிய தக்காளினா 1 போதும், சின்ன தக்காளி அல்லது 2 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடை நான் நச்சு வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. பீர்க்கங்காய் அவ்வளோ பெஸ்ட்டு நம்ம உடம்புக்கு. இப்போ நான் கிரேவிக்கு கொஞ்சம் ஒரு 3/4 வாசி உப்பு சேர்கிற மாதிரி உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கிருக்கேன். அதை மாதிரி பண்ணிக்கோங்க. முழு உப்பையும் நம்ம போட்டோம்னா பீர்க்கங்காய் அவ்வளோ உப்பு நம்மளுக்கு எடுத்துக்காது. அதனால் லாஸ்ட் எண்டில் ஃபைனல் டச்சுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நல்லா ஒரு 350 கிராம் ஒரு பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கோங்க. தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பிஞ்சியாக இருந்ததுன்னா நம்ம அதில் நடுஸில் இருக்கிற வித்துலாம் எடுக்காமல் அப்படியே நறுக்கிக்கலாம், அவ்வளோ ஒரு நல்லது. இது ஒரு நீர் சத்து இருக்க காயினால நான் சம்மர் டைமில் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த காய்க்கு தகுந்த உப்பும் போட்டிருக்கோம், மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூனு சில்லி பவுடர், இது கலருக்காக காஷ்மீர் பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி கொஞ்சம், அப்புறம் சீரகத்தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு காய் எல்லாமே கொஞ்சம் வதங்கி சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் பீர்க்கங்காயிலேருந்து. இந்த மணம் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடரை சில்லி பவுடர், கலருக்காக காஷ்மீர் பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட மறுமணம் வந்ததும் நல்லா இந்த மாதிரி தக்காளி பீர்க்கங்காய் எல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு புளிக்காத தயிரை நம்ம க்ரீமிக்காக எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் அடித்து போட்டு ஊற்றுனா அதனுள்ள க்ரீம் மாதிரி நல்ல ஒரு திட்டாக தெரியாமல் இருக்கும். அதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடித்து ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்ல புளிக்காத தயிர். அந்த க்ரீமை நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தயிர் வேண்டாம், தக்காளியோட புளிப்பு போதும்னா நம்ம தயிர் ஊற்றாமல் இருக்கலாம், ஆப்ஷன் தான். பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் செஞ்சு முடிங்க. பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது. செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.